இந்த நீண்ட நெடிய அண்ட சராசரத்துல விண்மீன்கள் கோள்கள் அப்படின்னு முடிவில்லாத விண்வெளி மண்டலத்துல எல்லா உயிர்களை விடவும் பெரிய உயிரினம் நம்ம மட்டும்தானா? இல்ல இன்னொரு உலகம் இருக்கா? அந்த உலகத்துல நம்மள மாதிரி உயிர்கள் இருக்குமா? அந்த உலகம் நம்மள பார்த்திருக்குமா? ஒரு மிகப்பெரிய நாடு ஏன் இவ்வளவு பெரிய விஷயத்தை மறைக்கணும்? ஏலியன்ஸ் பத்தி சீக்ரெட் ஆய்வுகள் நடக்குதா? மக்கள் ஏன் இப்படி எல்லாம் சொல்றாங்க? வணக்கம் மக்களே, இது அஞ்சு மீடியா. இந்த பால்வெளி மண்டலம், அதாவது மில்கி வே கேலக்சியில மட்டும் சுமார் 400 பில்லியன் நட்சத்திரங்கள் இருக்கு. ஒவ்வொரு நட்சத்திரமும் பல கோள்களோட இருக்கு. இதுல கெப்லர் டெலஸ்கோப் ஆய்வின்படி நீர் திரவமாகவும் வெப்பநிலை உள்ள நம்ம பூமி மாதிரியான ஹெபிடேபிள் அப்படின்னு சொல்லக்கூடிய பூமி மாதிரியான இந்த கோள்களில உயிரினம் தோன்றியிருக்க சாத்தியக்கூறுகள் இருக்காதா என்ன? பண்டைய காலத்துல எகிப்து பிரமிடுகளும் பல கோவில் ஓவியங்களில விண்கலம் போன்ற வரைபடமும் இருக்கும். இவ்வளவு ஏன் தொன்மையான தமிழ் இலக்கண நூலான தொல்காப்பியத்துல கூட வானிலிருந்து வந்த தேவ வானர்கள் பற்றி பேசுது. பண்டைய மனிதர்கள் விமான சாஸ்திரத்தை பத்தி தெளிவா தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. இன்னும் எத்தனையோ பல ஆதாரங்கள், குகை ஓவியங்கள், கல்வெட்டு அப்படின்னு விண்கலம் பற்றியும் வேற்றுலக மனிதர்கள் பற்றியும் இருக்கு. அப்போ ஏலியன்ஸ் வாழ்றது உண்மைதானா? இந்த ஏலியன்ஸ் பற்றிய பேச்சு எங்கிருந்து தொடங்கினது அப்படின்னா 1947 அமெரிக்காவுல ரோஸ்வெல் அப்படிங்கிற ஒரு சின்ன ஊர்ல வானத்திலிருந்து மர்ம பொருள் அந்த இடத்துல விழுது. அதுல இருந்து வரலாறே மாறுது. ஒரு ஆடு மேய்க்கிறவரு ஒரு பண்ணை பக்கமா விசித்திரமான ஒரு உலோக துண்டு ஒண்ணு விழுகிறத பாக்குறாரு. அது பாக்குறதுக்கு சாதாரண உலோக துண்டு மாதிரியே இல்ல. கொஞ்சம் இலகுவாகவும் வளைச்சாலும் உடையாத மாதிரியும் கண்ணாடி மாதிரியும் மின்னுது. அதை பார்த்து உடனே போலீஸுக்கு தகவல் கொடுக்கிறாரு. போலீஸ் வந்து ஆய்வு செய்து அடுத்த நாள் அமெரிக்க விமானப்படை ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடுறாங்க. ரோஸ்வெல் நகரத்துல நாங்க பறக்கும் தட்டை கைப்பற்றி இருக்கோம் அப்படின்னு. ஆனா மறுநாளே அரசு வெளியிட்ட செய்தியை திரும்ப பெறுது. அது பறக்கும் தட்டு இல்ல, ராட்சத பலூன் அப்படின்னு அரசு திரும்பவும் ஒரு அறிக்கையை விடுது. ஆனா அமெரிக்க அரசு சொல்றதுக்கும் உள்ளூர் மக்கள் சொல்றதுக்கும் துளி கூட சம்பந்தம் இல்ல. பனிக்கட்டிகள் மாதிரியான ஒளிரும் உலோக தட்டுகள் அது இருந்ததா உள்ளூர் மக்கள் சொல்றாங்க. அப்புறம் பல ஆண்டுகள் கழித்து சில படைத்துறை அதிகாரிகள், நாங்க பார்த்தது சாதாரண விமானம் அல்ல, அதுல இருந்த உயிரினங்கள் மனிதர்கள் மாதிரியே இல்லாம பெரிய கண்களோடையும் வித்தியாசமான உடலமைப்போடையும் இருந்ததா சொல்றாங்க. குறிப்பா மேஜர் ஜெஸ்ஸே மார்ஷல் அப்படிங்கிற அதிகாரி கவர்மெண்ட் ஹைட் த ட்ரூத் தட் வாஸ் நாட் ஃப்ரம் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்றாரு. இவ்வளவு குழப்பங்களுக்கும் சந்தேகங்களுக்கும் நடுவுல 1950களில் அமெரிக்க அரசு ஏரியா 51 அப்படிங்கிற ரகசியமான ஆய்வு மையத்தை உருவாக்குறாங்க. ரோஸ்வெல் சம்பவத்துக்கு பிறகு அங்கிருந்து ஆய்வு மையத்திற்கு பல அன்ஐடென்டிஃபைடு மெட்டீரியல்ஸ் கொண்டு செல்லப்பட்டதா கூறப்படுது. அங்கு வேலை பார்த்த பல முன்னாள் ஊழியர்கள் நாங்க பார்த்ததை வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு அரசாங்கமே ஒப்பந்தம் போட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னமும் பல கேள்விகள் இருக்கு. ரோஸ்வெல்ல அந்த பறக்கும் தட்டு விழுந்த இடம் இன்னமும் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவா தான் இருக்கு. மக்கள் நடமாடாத பகுதியா தான் இருக்கு. 1947க்கு பிறகு பல பறக்கும் தட்டுகள் சிக்னல்ஸை ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது மக்களோட கற்பனையா அல்லது அமெரிக்க அரசாங்கம் உண்மையை மறைக்குதா? இன்னமும் ஏலியன்ஸ் பத்தி ஆய்வுகள் மறைமுகமா நடக்குதா? ஏன், எதுக்காக ஒரு அரசாங்கமே இதை மறைக்கணும்? அடுத்த வீடியோல சொல்றேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம பார்ட் 1 கமெண்ட் பண்ணுங்க.